நமக்காக என்ன பண்ணுறாரு? பல தெய்வங்களை பாடுகின்றார், வழிபடுகின்றார், வணங்குகின்றார். எல்லா தெய்வங்களையும் எந்த தெய்வத்தையாவது விட்டாரா? துலுக்கானத்தம்மை முதல் கொண்டு பாடுறாரு. அப்போது எல்லா தெய்வங்களையும் பாடுகின்றார், வணங்குகின்றார், வழிபடுகின்றார். இதெல்லாம் யாருக்காக என்று பார்த்தால் நமக்காக. ஏன் நாமெல்லாம் எப்போ ஒரு 5000 ஆண்டுகளாக சமய மதம் என்ற அந்த படுகுழியில் இருக்கின்றோம். இவர்களை மேலே ஏற்ற வேண்டுமானால் உடனே சொன்னால் அவங்க வரமாட்டாங்க. 202 ஆண்டுகளாச்சு, யாராவது வராங்களா? வரல. அப்போ அவர் சொல்லியிருந்தா என்ன இருக்குது இந்த உலகம்? ஒன்றும் இல்லை, வேலாயுத முதலியார் திருவருட்பான்னு ஒரு டைட்டில் போட்டு வள்ளலார் எழுதிய திருவருட்பான்னு டைட்டில் வச்சு புக்கை வெளியிடுறாரு. அதுக்கு அருட்பா மருட்பான்ற ஒரு கேஸ் போட்டானுங்க இல்லையா? அருட்பா அல்ல, இது திருவருட்பா அல்ல, இதுக்கு முன்னாடியே திருவருட்பான்றது வேறு நூல் இருக்குது, எங்கள் சமய நூல் இருக்குது. எந்த நூல்? தேவாரம், திருவாசகம் போன்ற விசைக்கிடார் எழுதிய நூல்கள் பூரா, கதைகளுக்கு பூரா திருவருட்பான்னு பேர். இது திருவருட்பா இல்லைன்னு ஒரு கேஸு போட்டாங்க. அது எப்படி? திருவருட் சம்மதத்தினால வள்ளல் பெருமாள் அதில் வின் பண்ணிட்டார். அது அந்த கதைக்கு போனால் லேட் ஆகும். அப்போ வள்ளலார் என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாம் தம் பக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக சமயவாதிகளையும் நம்ம பக்கம் கற்றுக்கிறாரு, மதவாதிகளையும் தம் பக்கமாக சேர்த்துக்கிறாரு. எல்லா பாடல்களையும் பாடும்போது வள்ளலாரை எல்லாரும் தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க. பெருமாளை பாடுறாரு, பெருமாள் வணங்குறவங்க பூரா வள்ளலாட்டு வரான். சிவனை பாடுறாரு, சிவனை வணங்க பூரா வள்ளலாட்டு வரான். முருகனை பாடுறாரு, முருகனை செய்கிறவங்க பூரா வள்ளலாட்டு வரான். இப்படி எல்லா தெய்வங்களையும் பாடுகின்ற பொழுது எல்லோருமே நம்மவர் வள்ளலார், நம்மவர் வள்ளலார் என்று வள்ளலாரை போற்றுகின்றார்கள், வள்ளலார் பின்னாடி சுற்றுகின்றார்கள். அப்போ கடைசியில் என்ன பண்ணுறாரு? வேதங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதங்களை எல்லாம் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக வள்ளலார் என்ன பண்ணுறாரு? வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பிக்கிறார். வேதங்களை ஒன்றுபடுத்த வேண்டும். ஏனென்றால் வேத ஆகமங்கள் அதுக்கப்புறம் தான் அடிக்கிறார் பயங்கரமாக. இந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் வேத வாக்கு. அப்படின்னா வேதம் என்றால் என்ன? ரகசியம். அப்போ அந்த ரகசியங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வள்ளல் பெருமான் என்றால் சொல்கிறாரு, வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பிக்கிறார். அப்போ வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பிச்சிட்ட பிறகு கூட வேத வழிபாட்டு முறைகளை அவர் சொல்லலை. வேதங்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய